பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய்துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அநேக நமஸ்காரங்கள். நாங்கள் எல்லா வருடங்களும் பெயர்ச்சி பலன்கள் சொல்லி வருகின்றோம். இந்த ஆண்டும் குரு பெயர்ச்சியை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கின்றோம். நாங்கள் அனைவரும் தடுப்பூசி போட்டு இருக்கின்றோம். தாங்கள் போடாதவர்கள் எல்லோரும் தடுப்பூசி போட்டுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்களும் தென் சிறுவலூர் சம்பத் ஐயங்கார் அவர்களும் வைத்தீஸ்வரன் அவர்களும் அடியேன் நானும் ஆகிய சக்தி சோமையா நாங்கள் 4 பேரும் குரு பயிற்சியை பற்றி பேசுகின்றோம். அதை பற்றி விவரமான குரு எந்த நேரத்தில் பயிற்சி அடைகிறார் என்பதை பற்றி நம்முடைய டாக்டர் ஹரிஹர சர்மா அவர்கள் சொல்வார்கள். ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு வருஷமும் பலன் பார்க்குறோம். அதுபடி இந்த வருஷம் குரு பயிற்சி பலன் பார்க்க போகிறோம். இந்த குரு பயிற்சி என்னைக்கு நிகழுது அப்படின்னாக்க ஆங்கில தேதியில் 13/11/2021, தமிழ் தேதி அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி அன்னைக்கு கிழமை அப்படின்றத பொறுத்தளவுக்கு பெருமாளுக்கு உகந்த கிழமையான சனிக்கிழமையில் பெயருது. அப்போ இந்த பிலவ வருஷத்துடைய குரு பெயர்ச்சி அப்படின்றது மாலை 6:22 அவிட்ட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதத்துக்கு குரு பெயர்றாரு. அன்னைக்கு சந்திரன் இருக்கிறது சதய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சதயம் மிக உயர்வான நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. அன்னைக்கு யோகம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த யோகமான சித்த யோகம். எல்லா சுபகாரியங்களும் தொடங்கக்கூடிய காலகட்டங்கள் சித்த யோகம், அமிர்த யோகத்தில். அப்போ இந்த குரு பெயர்ச்சி தொடங்குற யோகமே சித்த யோகத்தில். அதே போல் கர்ணம்னு அப்படின்னு பார்த்தோம்னாக்க மிக உயர்ந்த கர்ணமான தைத்துளம் கர்ணத்தில் இந்த பெயர்ச்சி நடக்குது. அப்போ இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றத பொறுத்தளவுக்கு மகரத்துலேருந்து கும்பத்துக்கு பெயர்றாரு. இந்த கும்பத்தில் பெயர்றது எந்தெந்த ராசிகளுக்கு அனுகூலமாக இருக்கும் அப்படின்றத பற்றி நாம் ஒவ்வொருத்தரும் விரிவாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்கும் விரிவான பலன்களும் விரிவான பரிகாரங்களும் நாம் சொல்ல போகிறோம். இப்போ நம்ம தொடங்குவோமா? வணக்கம். சக்தி ஜோதிட குழு சார்பில் சம்பத் ஐயங்காரின் வணக்கங்கள். இப்போது நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள், இந்த குரு பெயர்ச்சி பலன்களில் முதல் ராசியான மேஷ ராசி அது எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ மேஷ ராசியை பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய ராசி, மேடான ராசி, வீரமான ராசி. எப்போவுமே அந்த மேஷ ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி மகரத்திலிருந்து கும்பத்திற்கு குரு போகிறார் இல்லையா, அந்த காலகட்டங்கள் 11ஆம் இடத்துல போய் குரு போய் நிற்குது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார், அதாவது மகர ராசியில். 11ஆம் இடத்துல உங்களுக்கு குரு பகவான் சனியில் மகர ராசியிலிருந்து குரு பகவான் கும்பத்துக்கு போகிறார் மகரத்திலிருந்து. அதனால் தொழில் வளம் மிகவும் நல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த மேஷ ராசிக்கு 9ஆம் அதிபதியான குரு அவர் 11ல் போய் நிற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது மிகப்பெரிய சிறப்பு. ஏன்னா லாபஸ்தானம்னு சொல்லக்கூடியது. 9ஆம் அதிபதின்னு தனுசுக்கு அதிபதியான, தனுசுக்கும் மீனத்துக்கும் அதிபதியான குரு 11ஆம் இடத்தில் நிற்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதனால் தந்தையின் மூலியமாக லாபங்கள் வரும், தந்தையின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பேரு புகழ் செல்வாக்கு எல்லாம் வரும். தன்னுடைய குலதெய்வ கோவில்களுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். 9ஆம் அதிபதி 11ஆம் இடத்தில் போய் இருக்கிறது, அதுவும் குருவே போய் இருக்கிறதுனால இவர்களுக்கு பெயர் புகழ் சம்பத்து எல்லாமே உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தீர்களேயானால் இந்த குருவானவர் அவருடைய பார்வை பலம் அப்படின்னு சொல்லக்கூடியது 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடம்னு 3 இடத்த பார்க்குறாரு. குரு நின்ற இடத்தை விட பார்வை பலம் மிகவும் அதிகம் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் ஜோதிட சாஸ்திரம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் மேஷ ராசிக்கு குருவினுடைய பார்வை மிதுனத்திலையும் சிம்மத்திலையும் அடுத்தது துலாத்திலையும் இந்த 3 இடங்கள்லையும் உணர்றதுனால
மேஷ ராசிக்கு 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம்னு இடத்துல விழுறதுனால அவர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வந்து இந்த காலகட்டங்களில் வரும். இதை தவிர பார்த்தீங்களேயானால் மேஷ ராசிக்கு 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய களத்திர ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சனியின் பார்வை இவ்வளவு நாள் தனியாக இருந்தது. அதுவும் போய் இப்போது குருவனுடைய பார்வையும் விழுது. இப்போ அதனால் மிகப்பெரிய மாற்றங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இப்போது இந்த பார்வை பலத்தின் வழியாக மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன நல்ல யோகங்கள் அமையக்கூடும் அப்படின்றத பற்றி ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். இப்போது மேஷராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த குரு பெயர்ச்சி மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வர்ற குரு பெயர்ச்சி வந்து லாபஸ்தானத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறது. ஐயா சொன்ன மாதிரி 9ஆம் அதிபதி 11க்கு வர்றது வந்து ரொம்ப விசேஷமான காலம். அதே போல் அவர் மேஷராசியோட 3ஆம் இடமான மிதுனத்தை பார்க்குறதுனால இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல தொழில் வாய்ப்புகள், நல்ல முயற்சி பண்ணாங்கன்னா நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அவங்க வந்து அதே மாதிரி இந்த தடவை அவங்களோட முயற்சியும் ஜாஸ்தியாக பண்ணுவாங்க. ஏன்னா மேஷராசி வந்து வீரியஸ்தானம் குரு பார்வையில் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட முயற்சி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த தடவை இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு, எல்லா தொழிலையும் அவங்களோட முயற்சியை காட்டுறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். மேஷராசியோட ராசிநாதனான செவ்வாயோட நட்பு கிரகமாகவும் குரு இருந்து குரு 3ஆம் இடத்தை பார்க்குறதுனால இவங்க வந்து பேச்சு எழுத்துத்துறையில் இருக்கிறவங்கெல்லாம் மிக பிரபலமாக ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் இவங்களுக்கு. இந்த இதில் வந்து குழந்தை பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஹரிஹர சர்மா ஐயா விளக்குவாங்க. ஐயா நல்லா சிறப்பாக சொன்னீங்க. எப்போதுமே குரு நின்ற இடத்தோட பார்த்த இடத்துக்கு பலன் அதிகம் அப்படின்றது. இப்போ இந்த குரு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு மேஷராசிக்கு. நம்ம மேஷராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ஆணுக்கு பொறுத்தளவுக்கு வீரியஸ்தானம் அப்படிம்போம், 4ஆம் இடம்ன்றது பெண்ணுக்கு கர்ப்பஸ்தானம் அப்படிம்போம். அப்போ இதுவரை குழந்தை பாக்கியம் தடைப்பட்டவர்களுக்கு புத்திரக்காரனான குருவே வீரியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது இதுவரை தடைப்பட்டிருந்த சந்தான பாக்கியம் விலகி நல்ல சந்தான பாக்கியம் உண்டாகும். இதை தவிர இந்த குருட்ட என்ன ஒரு பெரிய விசேஷம் அப்படின்னாக்க மேஷத்தோட 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. இதுவரை குலதெய்வ வழிபாடு செய்யாமல் இருந்தவங்களுக்கு, இயற்கையினால் சிலதும் செயற்கையினால் சில தடைப்பட்டு போயிடுச்சு. இந்த கொரோனா காலகட்டங்களால் கோயில்கள் மூடப்பட்டிருந்தன, குலதெய்வம் கோயிலும் மூடி இருந்துச்சு. எப்போ குலதெய்வம் வீட்டுக்கு வருதோ அப்போ தான் நமக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். அப்போ இந்த சற்றேறக்குறைய 2 வருஷமாக தடைப்பட்டிருந்தது எல்லாமே விடிவு காலம் அப்படின்றது வர 13/11/2021 தொடங்குது. இது தொடங்கும் பொழுதே ஒவ்வொரு சுபகாரியங்களும் தொடங்கும். குலதெய்வ வழிபாடு தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் இந்த குருவுக்கு விசேஷ பார்வையான 9ஆம் பார்வை, இந்த 9ஆம் பார்வை அப்படின்றது மேஷத்துக்கு 7ஆம் இடமான 7ஆம் இடம்ன்றத நட்புன்னு சொல்லுவோம், அடுத்தது கலத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். இதுவரை திருமணம் தடைபட்டு இருந்தவங்களுக்கு, தாமதமானவங்களுக்கு அந்த திருமண யோகம் உண்டு. எப்பொழுதுமே பார்த்தீங்க அப்படின்னாக்க வியாழன் நோக்கு வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க, குரு பார்வை வந்துருச்சா, குருபலம் வந்துருச்சா அப்படின்னு கேட்பாங்க. இப்போ குருவே நேரடியாக விசேஷ பார்வையான 9ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ அந்த திருமணம், தடைப்பட்ட திருமணம் நல்லபடியாக கைகூடும். இதை தவிர இந்த மேஷராசிக்கு 9க்கும் 12க்கும் உடையவர். கிட்டத்தட்ட இது தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லலாம். 9, 10, 11, 12 இது எல்லாம் தொடர்பு இருக்கா அப்படின்னாக்க தொடர்பு வந்திருக்கு. இப்போ இந்த தர்ம கர்மாதிபதி யோகம் என்னென்ன பலன்களை தரும் அப்படின்றத நம்ம சக்தி சோமையா அவங்க விளக்குவாங்க. அதாவது குரு வந்து மகரத்தில் இருந்து அவர் வந்து அவிட்ட நட்சத்திரத்தை வாங்கி அவர் வந்து கும்பத்துக்கு போயிருக்கார். இந்த மேச ராசிக்காரங்களுடைய கிரகமே செவ்வாய் கிரகம்தான். அப்போ செவ்வாயினுடைய சாரத்திலே அவர் போயிருக்காரு. அதுலேயும் வந்து சனி ஆட்சி பெற்ற சனி, குரு அவருடைய சனியினுடைய வீட்டில் 11ஆவது வீட்டிலே இருக்கார். அந்த மாதிரி இருக்கிறதுனால கண்டிப்பாக தொழில்துறைகள் எல்லாம் இப்போ வந்து நல்ல மேன்மை அடையக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கக்கூடிய காலம். அதுலேயும் தைரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் சிறப்பாக
வரணுங்கிறதுல கருதி அவங்க வந்து நல்ல முயற்சி எடுத்து பண்ணக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து தொழில்துறையில் மேன்மையடைய செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம். ஏற்கனவே இருந்த 10ஆம் இடத்திலே இருந்தாலும் இதே சனி பகவான் வந்து அப்போ வந்து குரு பார்க்கலை, உங்களுடைய இந்த 3ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கலை. அவர் வந்து சனியோடு சேர்ந்துருக்கிற போது பார்க்க முடியாத காரணத்தினால அந்த காலகட்டங்களில் செய்ய முடியாததெல்லாம் இந்த குரு பயிற்சியினால் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை எல்லாம் தருவாருங்கிறத சொல்கிறேன். அடுத்தபடியாக நம்முடைய சம்பத் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா, இதில் இப்போ 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார், அதாவது துலாத்தை குரு பார்க்கிறார் 9ஆம் பார்வை அப்படின்னு சொல்லும்போது தொழில் காரகனான சனியும் வந்து மகரத்தில் வந்து ஆட்சி பெற்று போய் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய நட்பு, அதாவது ஐயா சொன்ன மாதிரி ஹரிஹர சர்மா ஐயா சொன்ன மாதிரி, அதாவது பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒரு இடம், கூட்டு தொழில் அமையுமா அந்த மாதிரி எல்லாம் கேட்கக்கூடிய இடம். இந்த கூட்டு தொழில் அமையக்கூடிய இடமும் அடுத்தது சனியினுடைய பார்வையான தொழில் ஸ்தானாதிபதி, கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதியான சனியும் வந்து இந்த மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் 2 பேரும் பார்க்கறதுனால அவர்களோட கூட்டு தொழில் எப்படி இருக்கும்? ஐயா வைத்தீஸ்வரன் ஐயா கொஞ்சம் அதை பற்றி கொஞ்சம் விலாவரியாக சொல்லுங்கள். இப்போ இந்த குரு பார்வை இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் இப்போ வந்து இவ்வளோ நாளும் சனி பார்த்துட்டு இருந்தார், அதனால் அதில் தாமதங்கள் இருக்கும், தொழில் சரியாக இல்லாமல் இருக்கும். இப்போ இந்த கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு நல்ல வாய்ப்பு அமையும். ஏன்னா அவங்களோட முயற்சியும் இருக்கும், இதுவரைக்கும் முயற்சி பண்ணியிருக்க மாட்டாங்க, இப்போ முயற்சியும் எடுப்பாங்க. அதே டைமில் அவங்களோட குரு பார்வை இருக்கிறதுனால, 7ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனால இந்த கூட்டு தொழிலும் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும். அதனால் அவங்க கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பான நேரமாக இந்த குரு பெயர்ச்சி அமையும். அதே மாதிரி சனி 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் வாய்ப்புகளும் வரும். ஆனால் கொஞ்சம் இதுவரைக்கும் ஸ்லோவாக இருந்திருக்கும். ஏன்னா 10ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருக்கும். இனிமேல் வந்து அந்த வாய்ப்புகள் ஆரம்பிக்கிறதுக்கு, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவங்களும் முயற்சி பண்ணுவாங்க இப்போது. அதனால் அவங்களுக்கு மேஷராசி அன்பர்களுக்கு கூட்டு தொழில் அமையறதுக்கு வாய்ப்புகள் நல்ல வாய்ப்பாக வரும். இதை தவிர இப்போ 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 2ஆம் இடம் வந்து தனஸ்தானம்னு சொல்கிறோம். இந்த தனஸ்தானத்தில் ராகு இருக்கிறாரு. அந்த ராகுவும் வந்து 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதத்தில் தான் மாறுறாரு. அந்த காலகட்டம் வரலும் ஏதாவது ஒரு முன்னெச்சரிக்கை இருக்கணுமா ஐயா? நீங்கள் சொல்லுங்க ஐயா. அதாவது வாக்குஸ்தானத்தில் வந்து 2ஆம் இடம்ங்கிறது வாக்குஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தானம். அந்த வாக்குஸ்தானத்திலே ராகு இருக்கிற காரணத்தினால நாம் எதை ஒன்றையும் பேசுகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசனை பண்ணி தெளிவடைஞ்சதுக்கப்புறம் நம்ம பேசணும்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா நம்ம படபடப்பாக இருக்கிற நேரத்தில் எதையும் யோசனை பண்ணாமல் பேசினோம்னா அதனால் அது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா 2ல் ராகு, அதாவது வாக்குஸ்தானம், அந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கிறதுனால எதையுமே ரொம்ப யோசனை பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த மேசராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய மற்ற குருவனுடைய பார்வையினால் மற்ற கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதுனால அதுவும் குறைஞ்சிரும். அப்போ யோசனை பண்ணி பேசுனா கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலையும் ஜெயிக்கிறதுக்கு முடியும். 2வது வாக்குஸ்தானத்தில் வந்து அவர் வந்து உச்சம் பெற்ற நிலையிலையும் இருக்கார். அந்த அதாவது நீச்சம், அப்போது ஒரு கேது வந்து உச்சம், அப்போ நீச்சம் பெற்று இருக்கிற காரணத்தினால கண்டிப்பாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் யோசனை பண்ணி பேசணும். கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த மேசராசிக்காரங்களுக்கு நல்ல அமோகமான வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சியாக இருக்கும். ஐயா, மொத்தத்தில் இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா மொத்தமே 5 மாதம் 3 நாளோ என்னமோ 6 மாதத்திற்கும் கம்மியாக தான் இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்து ஐயா ஹரிஹர சர்மா நீங்கள் சொல்லுங்கள் ஐயா. நமக்கு குருக்கு எப்பொழுதுமே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற கிரகங்களோட குருக்கு அதிசார நிகழ்வு அப்படின்றது உண்டு. இந்த அதிசார நிகழ்வு இருந்துட்டு ரிட்ராகேஷன் ஆவார், அதாவது வக்ரம் ஆகிட்டு வக்ர நிவர்த்தி ஆவார். ஆனால் அதற்கு உண்டான காலகட்டங்களை அவர் இந்த 3 ராசிக்குமே கொடுத்துருவார். மகரம், கும்பம், மீனம். நமக்கு பெயர்ச்சி அப்படிங்கிறது சற்றேறக்குறைய 360 நாள்லேருந்து 365 நாள் வரலாம். அதை என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பலன்களை 3 ராசிக்கும் பிரித்து கொடுக்குறாரு. இந்த பிரித்து கொடுக்கும் பொழுது மகரத்தில் இருக்கும் பொழுது நீசமும் பங்கமும் அடையிறார். பங்கம் எப்படி அடையிறாரு? ஆட்சி பெற்ற சனி கூட இருக்கிறதுனால நீச பங்கம்.
அப்பையும் நல்ல பலன்களே தருவார். அதுக்கு அடுத்தது 11ஆம் இடத்துக்கு மாறுறாரு ராசிக்கு, அப்பையும் நற்பலன்களை தருவார். எப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் பெற்றுட்டு இதுக்கப்புறம் மாறுறது அப்படின்றது சற்றேறக்குறைய நீங்கள் சொன்ன மாதிரி 6 மாதம். அந்த 6 மாதத்தில் பெரிய அளவுக்கு வக்ரகதி இல்லை. இந்த நிகழ்வு அப்படிங்கிறது சற்றேறக்குறைய 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு இந்த நிகழ்வு நிகழும். ஒரு சில காலகட்டங்களில் தனுர்லேருந்து மகரம், மகரத்துலேருந்து கும்பம், கும்பத்துலேருந்து மீனம், அந்த ஒரு வருட காலக்குள்ளே விட்டு எல்லா ராசிகளுக்கும் பலன் கொடுப்பாங்க. எப்பொழுதுமே நம்ம ஜோதிட சாஸ்திரத்துப்படி நல்ல பலன்கள் இந்த தனுர் ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க, கும்ப ராசிக்காரங்க, மீன ராசிக்காரங்களுக்கு அதிகமாக பலன் கிட்டும். எப்படின்னா எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாரு 365 நாளை. அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 6 மாதம் இருந்தாலும் அவருடைய பார்வை பலம் அதிகமாக இருக்கிறது. படக்கூடிய இடங்களில் நல்லபடியாக நிகழுமா, நல்லபடியாக நிகழும். இது இந்த ஒரு வருஷம்ல, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நிகழ்ந்துச்சு. அடுத்தது நம்பர் 2, இப்போ இந்த குருவை பொறுத்தளவுக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அந்த 7ஆம் இடத்தை மட்டும் பார்க்கல, ராசிக்கு 3ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்க சுயசார்பு இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். சுயசார்பு இந்தியா அப்படின்னாக்க இத்தனை நாளாக நம்ம வந்து வெளிநாட்டிலேருந்து எல்லாத்தையுமே இறக்குமதி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நாம் ஒன்று ஒன்றா ஏற்றுமதி பண்ணுறோம். நாம் முன்னேறும்போது நம்ம நாடு முன்னேறும், நம்ம நாடு முன்னேறும்போது உலக அளவில் நமக்கு ஒரு நற்பெயர் கிடைக்கும். இப்போ இந்த குரு மாறும்பொழுது சுயசார்பு இந்தியா நல்ல லெவலுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இப்போ பொருளாதாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கொரோனா காலத்தில் 2 வருஷம் உலகமே தவிச்சிருச்சு. ஆனால் அதில் நம்மளுடைய பாரதம் தப்பிச்சிருச்சு. அதுக்கு காரணமும் இந்த குருவோடைய அனுகிரகம் தான் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சி அப்படின்றது என்ன பலன்கள் தரும் அப்படின்றத நம்மளுடைய சம்பத்தை ஐயங்கார் கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல குதூகலமான ஒரு குரு பெயர்ச்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஏற்கனவே நடுவில் ஒரு 2 மாதம்தான் வந்து குரு வந்து வக்கரகதி அடைஞ்சு திருப்பியும் வந்து மகரத்துக்கு போயிட்டு திருப்பி இப்போ வந்து கும்பத்துக்கு வந்து அவர் பயிற்சி ஆகிறாரு. அதனால் கும்பத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால 11ஆம் இடத்துல போய் லாபஸ்தானத்தில் 9ஆம் அதிபதி உட்கார்றதும் 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது, அதாவது சனியும் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய மேன்மை கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 5ஆம் இடத்தை குரு, அதாவது புத்திர காரகனே பார்க்கறதுனால குழந்தைகள் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தைகள் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்கறதுனாலையும் இந்த ராசிக்கு 9ஆம் அதிபதி, அதாவது 9ஆம் அதிபதி குரு வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால, முயற்சி ஸ்தானத்தை பார்க்கறதுனால முயற்சி எடுக்கணும்னு தோணும். எந்த முயற்சி எடுத்தாலும் அதில் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. நிச்சயமாக முயற்சியில் வெற்றி பெற்று அவர்களுடைய தொழிலும் நல்லபடியாக செட்டில் ஆகி நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழுமம் சொல்லி நன்றி உள்ளது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.